வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் கைத்துப்பாக்கி ஒன்று மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. சகோதரியை கத்தியால் குத்தி தானும் உயிரிழந்த சகோதரன். யாழில் கோர விபத்து, 7 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல். மட்டக்களப்பில் 16 வயது சிறுவனை பலி கொடுத்து புதையல் தோண்ட நடவடிக்கை. இலங்கையில் மின்வெட்டு தொடர்பில் புதிய அறிவிப்பு. கோடபாயம் மறைத்து வைத்திருந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் அறிக்கை வெளியாகிய சர்ச்சை. வாராந்தம் மாறப்போகும் எரிபொருட்களின் விலை மே மாதத்தின் முதல் புதிய நடைமுறை என தகவல். ஒரே நாளில் இலக்கு வைக்கப்பட்ட ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள், முக்கியஸ்தர்களின் தொலைபேசிகள் கையகப்படுத்த முயன்றுள்ளதாக தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் இளைவாலை பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இளவாலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து நேற்று குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போதே கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கைத்துப்பாக்கி எதற்கு பயன்படுத்துவதற்காக இங்கு காணப்பட்டது என்ற கோணத்திலும், இக்கைத்துப்பாக்கியை யார் பாவித்தது, குற்ற செயல்களுக்காக பாவித்தார்களா என்ற ரீதியிலும் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த துப்பாக்கி மேலதிக ஆய்வுக்காக போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டு சந்தேகத்தின் பெயரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடுக்கேணி பகுதியில் சகோதரியை கத்தியால் தாக்கிய சகோதரன் கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதன்போது சகோதரன் தனது கிராம சேவையாளரான சகோதரியை கத்தியால் தாக்கியுள்ளார். காயமடைந்த சகோதரி முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தின் பின்னர் தாக்குதலை மேற்கொண்ட சகோதரன் பயத்தின் காரணமாக யாரும் இல்லாத நேரத்தில் குமிழிமுலையில் உள்ள தனது வீட்டு கிணற்றுக்குள் விழுந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. 2 நாட்களாக காணாமல் போன அவரை உறவினர்கள் தேடிய நிலையில் நேற்றைய தினம் வீட்டு கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் 32 வயதுடைய செல்வராசா மஜூரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. அம்பன் பகுதியில் நாகர்கோவில் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் ரக வாகனம் மற்றொரு வாகனத்தை முந்திச் செல்ல முற்பட்ட போது மதகு ஒன்றுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் தெய்வாதீனமாக 7 பேர் உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மின்கம்பத்துடன் மோதிய வாகனம் மின்கம்பத்துடன் மோதியதில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் விபத்தின் காரணமாக குறித்த பகுதியில் இருந்த மின்கம்பம் சேதமடைந்துள்ளதுடன் அப்பகுதிக்கான மின்சார விநியோகமும் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன்போது வாகனம் கடுமையாக சேதமடைந்த போதிலும் அதில் பயணித்தவர்கள் எவ்வித பாரிய காயங்களும் இன்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளதாகவும் சிலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மண்முனை பகுதியில் 16 வயது சிறுவன் ஒருவனை பலி கொடுத்து புதையல் தோண்ட முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவை பிரதேச செயலக பிரதம கணக்காளர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உள்ளிட்ட 9 பேரையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சிறுவனை சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு இல்லத்தில் வைக்குமாறு நீதவான் வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்றுக்கு அருகாமையில் உள்ள காணியில் புதையல் தோண்டுவதற்காக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதற்கமைய அங்கு விரைந்த போலீசார் மொரட்டுவை, கட்டுகஸ்தோட்டை, இங்கிரியாகுடா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 9 பேரை கைது செய்ததுடன் பூசை பொருட்களையும் மீட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் புலனறுவையை சேர்ந்த 16 வயது சிறுவனும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் ஜாதகப்படி 3 நட்சத்திரங்கள் ஒரே நேரத்தில் சங்கமித்த வேளையில் பிறந்தவர் என்றும் இவரை பலி கொடுத்து புதையல் எடுக்கவே கடத்தி வரப்பட்டுள்ளார் என்றும் மனிதாபிமானமற்ற இச்சதி குறித்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருள் நாட்டுக்கு வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. 30,000 மெட்ரிக் டன் பன்ஸ் எண்ணெய் இன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கையிருப்பு போதிய அளவு கிடைத்துள்ள நிலையில் நாட்டில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் பொதுமக்களுக்கு கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் நெருக்கடிகள் காணப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சிரேஷ்ட நீதிபதி ஜெனத் சில்வா வெளியிட்டுள்ள அறிக்கையை சில காலம் மறைத்து வைத்திருந்தார்.
அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் குண்டு தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையை மறைத்தே வைத்திருந்தார் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஹிக்கடுவ போலீஸ் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவே அந்த அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கி விசாரணைகளை நடத்துமாறு அறிவித்தார். குறித்த அறிக்கைகளில் உள்ள 37,500 பக்கங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு 10 குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதில் உள்ள சில குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவியல் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டியுள்ளது. அது தொடர்பில் சட்ட அதிபர் திணைக்களத்துடன் இணைந்து நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளோம். இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு பயந்தவர்கள் பல்வேறு பிரதான சூத்திரதாரிகள் தொடர்பில் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் என்றும் பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையில் அவை பின்னால் செல்ல முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மாதாந்த எரிபொருள் விலை திருத்த முறைகளுக்கு பதிலாக உலக சந்தையில் நிலவரங்களுக்கு ஏற்ப வாராந்தம் விலைகளை மாற்றியமைக்கும் புதிய பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசு தீர்மானித்துள்ளது. வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரத் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இப்புதிய திட்டத்துக்கு அமைச்சரவை ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கியுள்ளதுடன் எதிர்வரும் மே மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் குறையும் பட்சத்தில் நன்மையை வாராந்த அடிப்படையில் மக்களுக்கு வழங்க அரசு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் உலக சந்தையில் விலைகள் அதிகரிக்கும் போது உள்நாட்டிலும் விலைகள் அதற்கேற்ப உயர்த்தப்படும் என்றும் மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழல் எண்ணெய் சந்தையில் நிலவும் தளம்பல் நிலையை கருத்தில் கொண்டே இந்த முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான 700 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை விடுவிப்பது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த வியாழக்கிழமை பணியாளர் மட்ட உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் நலிவடைந்த மக்களுக்கு உதவிகளை வழங்கும் அதேவேளை எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகத்தில் ஏற்படும் செலவுகளை ஈடு செய்யும் வகையில் விலை நிர்ணய முறையை சரியாக பின்பற்றுவது கட்டாயம் என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய பரப்பிலுள்ள பல முக்கியஸ்தர்களின் தொலைபேசிகள் கையகப்படுத்த முயன்றுள்ள விடயமானது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனிடம் வாட்ஸ்அப்புக்கு படம் கேட்டு குறுஞ்செய்திகள் வந்துள்ளன. முன்னாள் தமிழரசுக் கட்சி உறுப்பினர் அரியநேந்திரன், சட்டத்திரணி உமாகரன் ராசையா, மட்டக்களப்பு மேயர் தியாகராஜா சரவணபவன் மற்றும் பலரின் கையடக்க தொலைபேசிகள் கையகப்படுத்த முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் அனைவரும் தமிழ் தேசியம் சார்ந்து செயற்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.